ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி நண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி இடிக்கல்ல போட்டு இடித்து நண்டு ரசம் வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இடிக்கல்ல சேர்த்தியிருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்தியிருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்தியிருக்கு. இது நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக தேவையில்லை, ஓரளவுக்கு இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரன்னு இடித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரன்னு இருந்தால் போதும். ஒரு 15 பல் அளவுக்கு வெள்ளைப்பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி எடுத்து இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தி இதையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த நண்டு ரசம் நம்ம சூடான சாதத்து கூட ரசம் கொஞ்சம் அதிகமாக விட்டு நம்ம சேர்த்தும் போது நம்மளுக்கு சளி தொந்தரவுக்கு நல்லா கேட்கும். இதை மிக்சியில் போட்டு அடித்து செய்கிறத விட இது மாதிரி இடிகளில் போட்டு அடிக்கும்போது அதனோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நண்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு நம்ம இடிகளில் 1-2 இடித்து எடுத்துக்கலாம். முதல்ல இந்த கால் எல்லாத்தையுமே பிச்சு போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். கால் பிக்கும்போது கொஞ்சம் கவனமாக பிச்சுக்கோங்க, அதில் முள் இருக்கும். சுத்தம் பண்ணும்போதே முள்ளையும் கொத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா போட்டு நம்ம இடிக்கல்ல போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு 4-5 குட்டுனா போதுங்க. அந்த மேலே இருக்கிற ஓடு மட்டுமே நம்மளுக்கு உடஞ்சா போதும். அப்போ தான் நல்லா உள்ளார ரசம் இறங்கி நல்லா வெந்து நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான நண்டு ரசம் கிடைக்கும். ரொம்ப இடிச்சிட்டிங்கன்னா நம்ம ரசம் விட்டு சாப்பிடும்போது அந்த ஓடு எல்லாமே நம்மளுக்கு சாப்பாட்டில் இறங்கிரும். அப்போ சாப்பிட முடியாமல் போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம 1-2 உடச்செடுத்தா போதும். இதை நீங்கள் வீட்டில் ஆட்டாங்கல் இருந்தாலுமே அதில் போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா நண்டையுமே நம்ம 1-2 குட்டி எடுத்துக்கலாம். நண்டு க்ளீன் பண்ணுற வீடியோ லிங்க்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உள்ளார நல்லா சதப்பகுதி எல்லாமே நம்மளுக்கு கலண்டு வந்திருக்கு. இதையுமே நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த இடிகளில் மிச்சம் ஒட்டிகிட்ருக்கிற எல்லாத்தையுமே தண்ணி விட்டு கலந்தெடுத்து நம்ம இடித்து வச்ச நண்டில் சேர்த்திக்கலாம். இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். ஒரு வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எண்ணெய் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கிறத அது கூட சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்திக்கலாம். தக்காளி வேகிறக்காக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். நம்ம ஒரு பச்சை மிளகாய் 1.5 ஸ்பூன் மிளகு மட்டும்தான் சேர்த்தியிருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இடித்து வச்சுருக்கிற சீரகம், மிளகு இது எல்லாத்தையுமே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எண்ணெயில் ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தியிருக்கேன். 1.5 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். கொத்தமல்லி தழை நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையும் இது கூட சேர்ந்து வேகும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலை பச்சையாக சேர்த்தும் போது நல்லா மணமாக இருக்குங்க இந்த ரசம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு 20 நிமிஷம் போல் இந்த ரசத்தை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கும் போது தான் நண்டில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்து மேலே எண்ணெய் திரிஞ்சு வெந்துட்டுருக்கு. நண்டு எப்போவுமே ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். நம்ம ரசங்கிறதுனால அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கணும். அதுக்காக தான் நம்ம ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுருக்கோம். பாருங்கள், சூப்பரான நண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்து கூட நல்லா ரசம் நிறைய விட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சளி தொந்தரவுக்கு எல்லாமே நல்லா கேட்கும்.
குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இதை நல்லா வடிகட்டியில் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு சூப்பு போல் கூட நீங்கள் கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.